राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद। भारत माता की जय। மகோன்னதமான சமர்த்த ராமதாசர் ரொம்ப விசேஷமான ஒரு குரு. குரு மட்டும் விசேஷமா இருந்தா போதாது, சிஷ்யர்களும் விசேஷமா இருக்கணும். அதாவது நல்ல மரம் ஜோரா பூக்கிறது, அந்த பூக்கிற மரத்தை ரசிக்கிறவாளும் இருக்கணும். அப்பொழுதுதான் அது இன்னும் பரிமளிக்கும். மரத்தை கூட விட்டுடுவோம். இப்போ வீட்லேயே அம்மாவோ மனைவியோ தங்கையோ சமைக்கிறா, ரொம்ப நன்னா இருக்கு, ஆனால் ரசித்து சாப்பிட்றவா இல்லைன்னா அப்புறம் எப்படி அந்த சமைக்கிறதுல ஒரு குதூகலம் வரும்? ஏதோ வந்து திருட்டு வாழறேன், எதை போட்டாலும் சாப்பிட்றேன்ற வாளுக்கெல்லாம் வெரைட்டியாக யூடியூப்பில் பண்ணி போட்டு என்ன பிரயோஜனம்? அதுக்கு வெறுமை பழைய சோத்தையும் ஒரு உப்பு மாவடையும் கொடுத்தா போதும். குறைவா நான் சொல்லலை, அதாவது ரசிக்கணும், ரசிக்க ஸ்வபாவமும் இருக்கணும், அதை ரிசீவ் பண்ணிட்டு அதை அனுபவிக்கவும் தெரியணும். இப்போ நம்ம ஜடபரதர் எடுத்துக்கோங்களேன், பெரிய ஞானி, அவ்வளோ விஷயம் தெரிஞ்சவர், யார்கிட்டையும் கோச்சிக்கவே மாட்டார், என்ன பண்ணாலும் அவர் பாட்டுக்கு இருப்பார். என்னமோ தெரியல, அன்னைக்கு அந்த ரகுகண ராஜா கிட்ட ஒரு கோபம் வந்துருத்து, என்னமோ சொல்லிட்டார். ஆனால் அவன் புரிஞ்சுன்னுட்டான் இவர் யாரோ மகாத்மான்னு. தெரிஞ்சின உடனே என்ன எடுத்தனா, அப்படியே வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னு அப்படியே ஞானத்தை வருஷிச்சுட்டார். அப்போ இவன் ரிசீவ் பண்ணுறதுக்கும் ஒரு ஆள் வேணும். கபிலர் ஸ்வயம் பகவத் அவதாரம். என்ன அதிசயம்னா, கபிலருக்கு முன்னாடி நிறைய சகோதரிகள்லாம் உண்டு. கடைசி பிள்ளை தான் கபிலன், செல்ல பிள்ளை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவள் அக்காக்கள் யாருமே கபிலரிடத்தில் உபதேசம் வாங்கினான்னு இல்லை. கர்தமரும் ஏதோ கொஞ்சம் கேட்டுட்டார், சரி கிளம்பி போயிட்டார். கபிலர் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காராம், தேவகூதிக்கு சொல்லணும், ஆனால் அவளா கேட்கட்டும் அப்படின்னு. அவளா கேட்ட உடனே அவ்வளவு அழகா சாங்கிய யோகத்தை சொன்னார். இப்போ தேவஹூதி கேட்கல வச்சுக்கோங்களேன், வேற யாருக்காவது சொல்லியிருப்பார். அப்போ வாங்கிக்கிறதுக்கும் ஒரு அழகான சத் பாத்திரம் அவசியம். இன்னொன்று, நல்ல தேடல் இருக்க ஒரு சிஷ்யன் இருக்கான், ஆனால் ஒரு சத்குரு சம்பந்தம் இல்லை, யார் யாரோ கிடைக்கிறான்னா எங்கேயோ சுத்தின்னு இருப்பான், ஒரு ப்ராப்பரான வழியில் போக மாட்டான். ஸோ சத்குருவும் முக்கியம், சத் சிஷ்யர்களும் முக்கியம், ரெண்டுமே அவசியம். விதை நன்னா இருக்கு, அதை விதைக்கிறதுக்கான மண்ணும் நன்னா இருக்கும். மண்ணு நன்னா இருக்கு, விதையும் நன்னா இருக்கும். விதை சொத்தையான விதையாக இருந்தால் வச்சுக்கோங்களேன், பெருசாக ஒன்றும் ஒரு பெரிய ஈல்டு இருக்காது, அதில் ஒரு மகசூல் வராது. இப்போ இந்த கும்பகோணம் பக்கமெல்லாம் பார்த்தோம்னா நல்ல வயக்காடு மட்டும் இருந்தால் போதாது, நல்ல விதைகள் வேணும். நல்ல விதைகள் மட்டும் இருந்தால் போதாது, நல்ல விவசாயம் வேணும். இது மூணு இருந்தாலும் நல்ல காவேரி தண்ணி வேணும். இது எல்லாம் பண்ணியும் கரெக்டாக ப்ராப்பரான வழியில் அதை பாதுகாக்கணும். அப்போ நல்ல அறுவடை பண்ண முடியும். அப்போ ஒன்றுத்துக்கொன்று எல்லாம் தொடர்புடையது. தெய்வம் அனுகிரகம் இருக்கு, குரு வழி காட்டுறார், குரு சொல்ற வழியில போய் அந்த அனுகிரகத்தை வாங்கிக்கக்கூடிய சிஷ்யர்கள் இருந்தால் டக் 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 வேலை நடக்கும். துருவன், பிரகல்லாதன்,
டக்குன்னு பிடிச்சுட்டாளா இல்லையா? அந்த மாதிரி ஒருத்தன் சத்ரபதி சிவாஜி. அதனாலதான் சமர்த்த ராமதாசருடைய பல விஷயங்கள்ல அவனுக்கு ரொம்ப அழகான பதில், தீர்வு, ஞானம் எல்லாமே அவனுக்கு கிடைக்கிறது. அதனால சமர்த்த ராமதாசர் அவனுக்கு பலவிதமான விஷயங்களை ரொம்ப அழகா சொல்லித்தரார். ஸ்ரீமத் பாகவதத்துல சூத்த பௌராணிகரை பார்த்துட்டு சவணகாதி ரிஷிகள் சொல்லுவார்கள், நீங்க நல்ல சப்சிஷன், உங்களுக்கு எல்லா ரகசியத்தையும் குருமார்கள் சொல்லி கொடுத்திருப்பார்கள். பெரிய பெரிய, ஏன்னா ரகசியம்னா என்னன்னா ரொம்ப உயர்ந்ததான விஷயம். அது அல்ப சல்பமா 10-50 தூக்கி போட முடியாது. இப்போ ஒரு கடையில் இந்த மாதிரி தள்ளுபடியில் விலை ஒரு பொருள் கிடைக்கும், அப்படி வேணால் போடலாம். அதே அந்த கடையுடைய முதலாளி வந்து தான் எவ்வளோ சொத்து சேர்த்துருக்கோம், எத்தனை நல்ல பொருள் இருக்குன்னு பொதுவில் ஒரு பெரிய போஸ்டர் அடித்து ஓட்ட மாட்டார். ஏன்னா அது பொதுவான விஷயம் இல்லை. அப்போ எந்தெந்த விஷயங்கள் ரகசியமாக வச்சிருக்கணுமோ அவளுக்கு மட்டும் சொல்லணும்னா அதை மட்டும் சொன்னா போதும். எல்லாருக்கும் எல்லா ரகசியங்களையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ குருவே எல்லா ஞானமும் இருக்கட்டும், அவருக்கு எல்லா அனுபவமும் இருக்கட்டும், அந்தந்த சிஷ்யாளுக்கு என்ன தகுதி உண்டோ அந்தந்த தகுதிக்கு ஏற்றார் போலே விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாரு. வழியா எடுத்தவொன்னு அப்படியே பெரிய ரகசியத்தை கொண்டு வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டான். ஆனால் ரிசீவ் பண்ண மாட்டோம் இல்லையா? ஒரு 3 வயசு குழந்தைக்கு போய் உனக்கு 30 கோடி சொத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணும்? ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலான்னு சொல்லும், 5 மிட்டாய் வாங்க, தியானம் உளரும், டாய்ஸா வாங்கி கொடுங்க, ரூம் முழுக்க டாய். ஆனால் விளையாடாது. அப்போ எந்தெந்த காலகட்டத்தில் எதை சொல்லணும், எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தர்மம் இருக்கு. இந்த குழந்தை அழ ஆரம்பிச்சோடனே பால் கொடுக்க மாட்டோம், நல்லா அழுத்தம் அப்படின்னு விடுவா. என்ன அழுதாதான் எனக்கு பசி. சிவாஜி ராஜே நல்ல பசியுடைய ஒரு சிஷ்யன், தாபமுடைய ஒரு சிஷ்யன். அப்ப கூட சமர்த்த ராமதாசர் அவனை பார்த்துட்டு தான் அனுகிரகம் பண்ணுவார். அப்படி அள்ளி கொடுத்துட மாட்டார். பக்குவம் இருக்குன்னா அந்த பக்குவத்துக்கு எந்த எல்லைக்கு கொடுக்கணுமோ அந்த எல்லைக்கு கொடுப்பார். ஒரு தொட்டியில செடி இருக்கு, அது நிறைய தண்ணி ஊற்றுறோம், விட்டுட்டே இருந்தோம்னா செடி அழுகி போயிடும். அந்த தொட்டி செடியில் தொட்டி முழுக்க பாசி படர்ந்து போயிடும், பிரயோஜனம் இல்லை. அதுக்கு எவ்வளவு ஜலம் வேணுமோ அதை கொடுத்தா போதும். ஒவ்வொரு சிஷ்யருக்கும் எந்தெந்த விஷயத்துல எவ்வளவு அனுகிரகம் வேணுமோ அவ்வளவு அனுகிரகம் பண்ணா போதும். அப்பதான் அவர்கள் வளர முடியும். அதனாலதான் ருக்மிணி பிராட்டி என்ன பண்றா, கிருஷ்ணன் குச்சேலருக்கு எல்லாம் கொடுக்குறேன், 2வது பிடி அவள் சாப்பிடும் பிடிச்சிடுறா. போதும், ஒரு பிடி அவளே அவன் வாழ்க்கைக்கு எல்லாம் கொடுத்தாச்சு, இதுக்கு மேல சாப்பிட்டாச்சுன்னா அவனுக்கு போய் நம்ம கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும், அது வேண்டாம், பக்தி கெட்டு போயிடும்னு தாயார் தடுத்துட்டாள் அப்படின்னு பாகவதத்துல காண கிடைத்தது. குருவுக்கு தெரியும், நம்ம சொல்ல எனக்கு அவ்வளவு தாபம் இருக்கு, எனக்கு அவ்வளவு தவிப்பு இருக்கு. வார்த்தை வேற, ஹிருதயபூர்வமான உண்மையான தாபம், தேடல், தவிப்பு என்ற வேற. நம்ம சொல்லுவோம் பொய்ப்பசி மாதிரி சில சந்தர்ப்பங்கள்ல மனசு ஏமாற்றும். அதெல்லாம் குரு உணர்ந்துதான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். சமர்த்த ராமதாசர் கிட்ட சத்ரபதி சிவாஜிக்கு ரொம்ப நாளா ஒரு ஏக்கம். அவரா இதை பண்ணி இதை கொடுன்னு கேட்டதே இல்லை. அவன் பார்க்கறான், ஏதான ஒரு ராமர் கோவில் கட்டுறா, இல்லாட்டி ஸ்ரீராம நவமி நடக்கிறது, ஊரெல்லாம் போய் பிக்ஷை எடுக்கிறா. ஒவ்வொரு வீடா போய் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம சொல்லுவார், ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த அப்படின்னு சொல்றார். சில சந்தர்ப்பங்களில் சமர்த்த ராமதாசர் வேகவே பார்த்தோம், உத்தவ்னு ஒரு ஏழை வீட்டு பையன், அவன் அம்மாவுக்கு வந்து நிறைய பேர் சமர்த்த ராமதாசரை கூப்பிட்டு சாப்பாடு போடணும்னு ஆசை. சமர்த்த ராமதாசர் நிறைய பேரை கூட்டிட்டு வரேன்னு சொல்றார். அப்போ அந்த பணக்கார சிஷ்யன் கோடீஸ்வரனை பார்த்து அவளுக்கு எல்லா சாமானும் வாங்கி கொடுத்துட்டு அந்த அம்மா சமைப்பா, நம்மெல்லாம் இன்னைக்கு அங்கே போகலாம் அப்படின்றார். அந்த மாதிரி கூட சத்ரபதி சிவாஜி கிட்ட இதை பண்ணுடா அப்படின்னு சொன்னதில்லை. அது சிவாஜி மகாராஜாவுக்கு ஒரு ஏக்கம், ஒரு நாள் குரு நம்மக்கிட்ட எதாவது சொல்ல மாட்டாரா, பண்ணிட மாட்டோமா அப்படின்னு.
ஆனால் வாயே திறக்கிறது இல்லை. ஏன்னா அவன் வீட்டில் தங்கிட்டே பக்கத்து இடம்லாம் போய் பிக்ஷை எடுத்துட்டு இருந்தான். இவனா போய் இப்போ ராஜ்யத்தை சமர்ப்பணம் பண்ணா கூட என் ரெப்ரசன்டேட்டிவாக நீயே ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டார். ஸோ அதையும் சமர்த்த ராமதாசர் எதையும் எடுத்துக்கல. ஆனால் மனசில் ஒரு நாள் என் குரு இதை கொடுன்னு கேட்கணும், நான் அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் அமைதியாக காத்துட்டு இருக்கான். எனக்கு பக்குவம் வரும்போது என் குரு கொடுப்பார், என் குரு எதிர்பார்க்கிற பக்குவம் எனக்கு வரட்டும், அவரா என்னை பார்த்து கேட்கும்படியான பக்குவம் எனக்கு உண்டாகட்டும் அப்படின்னு காத்துட்டு இருக்கான். அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தது. ஒரு ஸ்ரீராமன் நவமி. சமர்த்த ராமதாசன் ஒரு சிஷ்யன் அனுப்புற, நீ போய் சத்ரபதி சிவாஜி கிட்ட அவன் கைப்பிடினால 11 கைப்பிடி தானியம் வாங்கிடுவான்னு அனுப்புற. சிஷ்யாளுக்குலாம் ஆச்சரியம். ஆனால் எந்த விதத்துலையும் ராஜா விஷயமா போய் கேட்கவே மாட்டார், எல்லாம் சொல்லுவார், ஒன்றும் கேட்க மாட்டார். நம்ம மகாபரிவா கூட கைப்பிடி அரிசி அப்படின்னு ஒரு திட்டம் உண்டு. ஒவ்வொரு வீட்லேயும் அவாவா கொடுக்கணும் ஒரு கைப்பிடி அரிசி. யூஸ்வலாக அந்த காலத்தை எடுத்து போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அதையெல்லாம் சேர்த்து போய் ஒரு வேத பாடசாலையில் கொடுப்பா. அங்கே இருக்க குழந்தைகள் சாப்பிடுவா. இப்போ வேத பாடசாலை நிர்வாகம் பண்ண, வேத பாடசாலை வேறு பண உதவின்னு இல்லை, இந்த மாதிரி கொடுத்துருவா. கைப்பிடி அரிசின்னு மகாபரிவா பண்ணா, பிடி அரிசி. அந்த மாதிரி ஒரு 11 பிடி தானியம் சிவாஜி மகாராஜாவிடத்துல வாங்கிட்டு வா அப்படின்னு ஒரு சிஷ்யன் அனுப்புற. அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். சரி, குருநாதர் சொல்லியாச்சு, சரியா இருக்கும் அப்படின்னு. சிவாஜி ராஜேவும் இந்த வாட்டியாவது ஸ்ரீராம நவமிக்கு அவன் போய் கொடுப்பான். எப்பயுமே எதையான ஒன்று அனுப்புவான், அதெல்லாம் உபயோகப்படுத்திப்பான். சமர்த்த ராமதாசரா இதை கொண்டா, இதை கொடு, இது வேணும் அப்படின்னு கேட்டதில்லை. ஒரு அம்மா நல்லா சமைக்கிறா, அம்மா சமைச்சு போட்டதெல்லாம் குழந்தை சாப்பிட்றது அம்மாவுக்கு பிடிக்கும். ஆனால் அது எதான கேட்டு பண்ணி கொடுத்து அம்மாவுக்கு அப்படி ஒரு குதூகலம், கேட்டு அப்படின்னு. அந்த மாதிரி காத்துட்டு இருந்தான், பிரார்த்திச்சுட்டு இருந்தான். இப்போ சந்தர்ப்பம் அழகா சமர்த்த ராமதாசரே ஒரு சிஷ்யன் அனுப்பிட்டார். அவன் தேடிட்டு வந்தான். ஜெய ஜெய ரகுவீர சமர்த்தன்னா சத்ரபதி சிவாஜிக்கு தெரியும். நம்ம சமர்த்த ராமதாசர சிஷ்யன், சொல்லுங்க எனக்கு என்ன ஆக்ஞை, என்ன பண்ணணும், குருநாதர் எப்படி இருக்கா, இப்படிலாம் குச்சலாம் விசாரிச்சான். அவன் கூட அப்போ கூட நினச்சான், சரி இவன் ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கான் போல இருக்கு அப்படின்னு நினச்சா. அப்போ ஒரு சொன்னார், இந்த வாட்டி ராமநவமி உற்சவத்துக்கு உங்ககிட்டேருந்து ஒரு 11 கைப்பிடி தானியம் வாங்கிட்டு வர சொன்னார் குருநாதர்னோட. சத்ரபதி சிவாஜி கண்களில் கண்ணி, அப்பா இத்தனை நாள் காத்திருந்ததுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிடுது. சொல்ல முடியாத சந்தோஷம் அவனுக்கு, சொல்ல முடியாத சந்தோஷம். அம்மா கிட்ட சொல்றான், கூடவே இருக்கிற சொல்றான், அந்த மந்திரிகள் கிட்ட என்ன கை நிறைய அள்ளி 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 கொடுக்குறான். 11 பிடி கொடுக்குறான். அவனுக்கு மனசு கேட்கல. அதான் குரு கேட்டிருக்கார், 11 பிடி தான் கொடுக்குறோம், குறைவா கொடுக்கக்கூடாது, 11 பிடி கொடுத்துட்டோம், பரவாயில்ல என்ன அதிகமாக கொடுக்குறோம், ஒருவேளை குருநாவை திட்டினா வாங்கிக்கலாம், ஏத்துட்டாருன்னா சந்தோஷம். எப்படி உபயோகமாகும். எப்படியும் சமர்த்த ராமதாஸ் பெரிய ஆசிரமம் இருக்கு, நிறைய ஜனங்கள் இருக்கா, இல்லாட்டி எப்படி இருந்தாலும் அவர் சத்கதியில் சத் விஷயத்துல தான் அதை உபயோகப்படுத்துவார். அதனால நிறைய கோணி கோணியா அது ஒரு அளவு சொல்றா. அந்த மாதிரி இத்தனை கண்டி அனுப்பினாங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 121 கோணியில நிறைய தானியங்களை அழகாக அனுப்பினாங்க. அனுப்பியாச்சு. அந்த சிஷ்யனும் நேர சமர்த்த ராமதாசர் இடத்துல போனான். சிவாஜி ராஜே கொடுத்த அந்த 11 கைப்பிடி தானியம் சமர்த்த ராமதாசர் கையில் வாங்கி பார்த்தார். அப்படியே கண்ணை மூடினார். ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த அப்படின்னார். சிஷ்யனை பார்த்தார். ரொம்ப சந்தோஷப்பட்டு கொடுத்தானோ, கண்களில் கண்ணீர் வழியே கொடுத்தானோ, மேனி சிலிர்த்ததோ ராஜேவுக்கு அப்படின்னா. ஆம் சத்குருநாதா. அவர் அப்படியே மேனி சிலிர்த்து போயிட்டார்.
உருகி போயிட்டார், நீர்பண்டமா உருகினார். நிஜமாவே அந்த குருநாதர்கிட்ட கேட்டாரு. அந்த 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 பெருமையெல்லாம் கிடையாது, அகம்பாவம் இல்லை. எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சுடுதே அப்படின்னு கொடுத்தார். அது இல்லாமல் இவ்வளோ 121 பையில வேற கொடுத்து விட்டுருக்காரு. சரி சரி எல்லாம் எடுத்துக்கோங்க, ராமநவமி உற்சவத்துக்கு கோலாகலமாக எல்லாம் பண்ணுங்க, மீதி இருந்தால் அதையும் அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னா. சிவாஜி ராஜேவுக்கு நினச்சி விடுறேன். என்கிட்ட கேட்டுட்டாரு இதை பண்ணுடான்னு சொல்லிட்டாரு என்ன பார்த்து. ஏன்னா அந்த உரிமையை தான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கான். அப்போ உரிமையோடு அவனுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார், டாஸ்போர்ட் எழுதியிருக்கார், ராஜ காரியத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கார், பல விஷயங்கள் அவர் கைடு அதிலெல்லாம் உரிமையோடு சொல்லியிருக்கார். ஆனால் எந்த இடத்துலையும் உரிமையோட எனக்கு இது வேணும், எனக்கு இதை பண்ணு, இப்போ கூட அவருக்குன்னு கிடையாது. அந்த ஷாஃபல் ராமநவமி உற்சவம் சிவாஜி ராஜேவுக்கு மனசு உடம்பு நிறைஞ்சது. அதாவது நீங்க சரியான அந்த தேடல், சரியான அந்த தாபம், சரியான தவிப்போட நிஜமாவே கேட்டு வாங்கிப்பார். அது நான் குருஜி அம்மா கிட்ட பார்த்துருக்கேன். நான் குருஜி அம்மாவுக்கு இந்த ஜாதிப்பூ ரொம்ப பிடிக்கும். அப்பெல்லாம் வாங்கி தரலாமா கூடாதான் தெரியாது. யோசிச்சுட்டே இருப்பேன். டெய்லி பூக்காரம்மா வருவா, அம்மாடி உள்ளே 10 ரூபா கொடு, 15 ரூபா கொடு, ஏதோ சொல்லுவா. குருஜி அப்பா கொடுப்பேன். அன்றைக்கி தான் எனக்கு சம்பளம் வந்த நாளும் என்னமோ எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் கொடுத்து அதிக பிரசங்கத்தை நினச்சி போகலாம் பயம். அதாவது குருஜியம்மா எந்த சமயத்தில் என்ன ரியாக்ட் பண்ணுவான்னு. இப்போ என்னோட ஃபிஷ்ஷாக என்கிட்ட படுற மாதிரி தான் நான் குருஜியம்மாட்ட பார்த்தேன். நான் வாங்கிட்டு தான் கொடுக்கணும்ல, நான் வாங்கிட்ட ஞானத்தையும் கொடுக்கணும், நான் வாங்கிட்ட எல்லாத்தையுமே கொடுக்கணும் இல்லையா ஃபிஷ்ஷாளுக்கு. அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எதையும் வச்சுக்கப்படாது. அப்போ டி யோசிச்சுருந்த அன்றைக்கி என்னமோ குருஜி அப்பா பிஸியாக இருந்தாரோ, வெளியில் போயிருந்தேன் ஞாபகம் இல்லை. ஏண்டா இந்த பூக்கு நீ பைசா கொடுத்து வாங்கி தர மாட்டியா அப்படின்னா நான் நினச்சிட்டே இருந்தேன். அப்பாடான்னு அதுக்கப்புறம் அது தைரியம். அதனால் எப்போ போனாலும் அந்த ஜாதி புஷ்பம் வாங்கி கொடுத்துருவேன் குருஜி மாட்டேன். அந்த முதல் தடவை அந்த ஒரு பெரிய தயக்கம், யோசனை, வாங்கி கொடுத்து திட்டு வாங்கிடக்கூடாதுன்னு ஒரு கவலை. நீ என்ன பெரியவனா, அவர் குருஜியம்மா வார்த்தைகள்லாம் எப்படி வரும்லாம் தெரியாது. நீ என்ன என் புருஷனா வாங்கி கொடுக்குறதுன்னு கேட்டா சொல்லுவாங்க, முடிஞ்சு போச்சு கதை நம்ம கதை. அப்பெல்லாம் ரியாக்ட் பண்ண கூட தோணாது. நிஜமா சில சமயங்கள்லாம் வார்த்தைகள் கேட்டால் எந்த ரியாக்ட் பண்ணுறது. அதனால் குருஜியம்மாட்ட எந்த வார்த்தைகள் வரும், பயம்ன்றதை விட என்னத்துக்கு வம்பு, வாயே தக்க வேண்டாம் அப்படி இருந்துட்டு போயிடலாம். குருஜியம்மா பார்த்த வாளுக்கு தெரியும், குருஜியம்மாவோட பழகின வாளுக்கு தெரியும் சில விஷயாளுக்கு. அதனால் கொஞ்சம் வாழை சுருட்டிகிட்டே தான் இருப்போம். ஆனால் கேட்ட உடனே அது ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய ஒரு திருப்தி. அதுக்கப்புறமா தான் குருஜியம்மாவுக்கு ஏதான தீபாவளி சமயத்தில் புடவை வாங்கிறது அந்த மாதிரிலாம் அதுக்கப்புறமா தான் ஆரம்பிச்சு. ஆனால் அந்த முதல் தடவை அந்த ஒரு முழம் பூ வாங்கி கொடுக்கறது 50 யோசனை நான் பண்ணியிருக்கேன். சத்ரபதி சிவாஜிக்கு அப்படி ஒரு பாக்கியத்தை சமர்த்த ராமதாசரை கொடுத்தார். நிஜமாவே அது ஒரு ஆனந்தம். நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க, சமர்த்த ராமதாஸ் உங்ககிட்ட கேட்டு என்ன வாங்கிக்கிறாருன்னு பார்ப்போம். இன்றைக்கி சமர்த்த ராமதாசர் பல பேருக்கு பிரத்யக்ஷம். இன்றைக்கி பல ஊர்களில் சமர்த்த ராமதாசர் இருந்துட்டு தான் இருக்கார். எனக்கு ஞாபகம் இருக்குது, நாங்கள்லாம் அந்த ஜாம்பு அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோடனே அங்கேருந்து ஃபோன் பண்ணான், இந்த மாதிரி ராமதாசருடைய ஜெயந்தி வர்றது, நீங்கள் தானம் பண்ணுங்கன்னு சொல்ல. அப்புறம் நம்ம சத்சங்கத்தை சிஷ்யாலாம் ஆளாளுக்கு ஒன்று பண்ணான். ரொம்ப சந்தோஷம். அது சமர்த்த ராமதாசர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் கேட்டு வாங்கிட்டாரு ராமதாசர் அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். அதனால் அதே நாமஜபம் பண்ணுங்க. சிவாஜி ராஜே போல ஒரு தாபமும் தவிப்பும் தேடலும் ஸ்ரத்தையும் வினயமும் கொடுக்கிற மனசும் உங்களுக்கும் உண்டாகட்டும். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம जय जय राम. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय.
जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। राधे कृष्णा।